ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஜே எக்ஸ்பவுண்ட். இன்னைக்கு ரிவிட்ல இருக்கிற ஒவ்வொரு கமாண்டுக்குமே நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேற்று வந்து மாடிஃபை டூல்ஸில் மூவ் காப்பி கமெண்ட்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதோட ஷார்ட்கட்ஸ் வந்து எம்வி சிஓ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸ் பார்த்துருப்போம். நமக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூ டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்கும், செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் பாரில் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த கமாண்டுக்கு தான் நான் ஷார்ட்கட்ஸ் மாற்றணும்னு நீங்கள் அதை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபில்டர்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிவிட்டில் இருக்க மொத்த கமாண்டுமே கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ணி பர்டிகுலராக சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆல் டிஃபைன்ட் அப்படின்னா அவங்களே கமெண்ட்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஒரு ஷார்ட்கட்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆல் நாட் டிஃபைன்ல வந்து அவங்களே இன்னும் ஃப்ரேம் பண்ணாமல் இருக்கும்ல, அந்த கமெண்ட்ஸ்லாம் கீழே டிஸ்பிளே ஆகும். ஆல் ரிசர்வ்ட் அப்படின்னா இந்த கமெண்ட்ஸில் போய் நீங்கள் சேஞ்சே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காப்பி டு கிளிப் போர்டில் Ctrl+C இதெல்லாம் சிஸ்டம் டிஃபால்ட்டாக வர கமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்று நீங்கள் வந்துட்டு ஆல் டிஃபைனில் போய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆல் நாட் டிஃபைன், இல்லைனா பர்டிகுலராக ஒவ்வொரு டேப் வைஸ் கூட நீங்கள் போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இன்னைக்கு வந்து ஆர்கிடெக்சர் டேப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆர்கிடெக்சர் டேப்ல இருக்க ஒவ்வொரு கமாண்டுமே நம்மளுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வால்க்கு வந்து WWA அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இதை செக் பண்ணி பார்த்தோம்னா இதை ஓகே கொடுத்துட்டு கீபோர்டில் போயிட்டு WA அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வால் கமாண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் போய் அகைன் யூசர் இன்டர்ஃபேஸ் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ், நான் இப்போ எனக்கு வால்க்கு வந்து நான் வேறு ஏதாவது கமெண்ட் நான் கொடுக்க போகிறேன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. இதில் போயிட்டு ஆர்கிடெக்சர் டேப்னு கொடுத்துக்கிறேன். ஸோ வால் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாலில் போயிட்டு எனக்கு இந்த WA வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரிமூவ் ஆப்ஷன் ஹைலைட் ஆகும், அதை போய் ரிமூவ்னு கொடுத்தீங்கன்னா அந்த WA வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ எனக்கு இந்த Wவும் வேண்டாம்னா அதையும் கொடுத்துட்டு ரிமூவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நானே இதுக்கு வந்து நான் ஷார்ட்கட்ஸ் எப்படி அசைன் பண்ண போகிறேன்னா, இதில் போயிட்டு ப்ரெஸ் நியூ கீ அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களோட பர்டிகுலர் கமெண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே போய் ப்ரெஸ் நியூ கீ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கமெண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் WAA அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அசைன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஷார்ட்கட்ஸ் வந்து அங்கே அசைன் ஆயிரும். கொடுத்துட்டு ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட கீபோர்டில் போய் WAA அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து வால் கமாண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதே மாதிரி வேறு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் கிரியேட் பண்ணால் அகைன் யூசர் இன்டர்ஃபேஸ் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ், ஸோ ஆர்கிடெக்சர் டேப் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். கீழே போயிட்டு லெவலுக்கு வந்து WL அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, டோருக்கு DR, விண்டோக்கு WN. ஸோ நான் விண்டோக்கு போயிட்டு நான் வேறு ஏதாவது கொடுக்குறேன்னா கூட கொடுத்துக்கலாம். இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ், நான் எனக்கு ஏற்ற மாதிரி WI அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அசைன் ஓகே. ஸோ நான் இப்போ கீபோர்டில் போய் WI அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துருச்சு, விண்டோ கமாண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ எந்த ஷார்ட்கட்ஸ்னாலுமே வியூ போயிட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ், ஸோ உங்களுக்கு எல்லா கமாண்டுமே கீழே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் பர்டிகுலராக உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி ப்ரெஸ் நியூ கீழே போயிட்டு உங்களோட ஓன் ஷார்ட்கட்ஸை வந்து கொடுத்துட்டு அசைன் கொடுக்கணும். இருக்கிறத வந்து நம்ம டெலீட் பண்ணோன்னா அந்த இதை பர்டிகுலர் செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ்னு கொடுத்தணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ்லாம் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகும். எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எங்களோட FB இன்ஸ்டாவில் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ கமெண்டோட வரேன். அண்டில் ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே சேஃப் மக்களே.